Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. Today classல நம்ம remaining two methods of wrapping எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜும்கா மோல்டு எடுத்திருக்கேன். இதில் க்ளூ வந்து நம்ம எல்லாத்துக்குமே இன்சைடில் தான் வைப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்சைடில் க்ளூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்சைடில் க்ளூ வச்சுக்கணும். நூல் வந்து நம்ம ஆல்ரெடி ரேப் பண்ணதை சொல்லியிருந்தேன், நேற்று காட்டியிருந்தேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணோம், இதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணோம். பட் இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹோல் வழியாக, ஓகேவா, ஹோல் வழியாக இதை வந்து உள்ளே நுழைச்சி இந்த பக்கம் வந்துடுமா. அதுக்கப்புறம் இதை வந்து க்ளூக்கு மேலே இப்படி எந்த இடத்துல க்ளூ வச்சுருக்கோமோ அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ். ஓகேவா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த நூல் அந்த க்ளூ கூடலாம் ஸ்டிக் ஆயிரும். ஸோ இது வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடும் அப்படி தான், இதுக்கு அடுத்த மெத்தடும் அப்படி தான். ஓகேவா, ஸ்டிக் பண்ணுறது மேலேருந்து உள்ள நுழைச்சி வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ட்ரை ஆகட்டும். ஸோ அடுத்த மெத்தடுக்கு நான் வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்ததை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ரேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்து பார்த்திங்களா, அதை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, கீழ்ப்பக்கத்தில் இதை மாதிரி ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். எடுத்துட்டு கீழே இருந்து மேலே. ஓகேவா, இதுக்கு முந்தின மாடலில் மேலேருந்து கீழே எடுத்தோம், இதில் மேலேருந்து கீழே. அதுலேயும் இது வந்து 2 கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் நம்ம வந்து ரேப் பண்ணும். அடுத்த ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த செட் வந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளோ கேப் விடணுமோ அந்த கேப்பை விட்டு நம்ம வந்து ரேப் பண்ணிக்கணும். இது வந்து ஒரே கலர்லேயும் பண்ணலாம், 2 கலர்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலராக இருந்தாலும் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம், டபுள் கலராக இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் வந்து சேர்ந்து வரணும், பிரிஞ்சு வரக்கூடாது.
இந்த கேப் வந்து நம்ம ஈக்குவலாக பார்த்துக்கணும். அதே மாதிரி த்ரெட்டும் வந்து நமக்கு விரிஞ்சு வரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா விரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம இனி அடுத்தது பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால் சேர்த்து வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேவா? லூஸாகவும் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ ப்ளேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றா பண்ணோம்னா இங்கே கேப் வந்து அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் 2ஆக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கேப்பை குறைச்சி 2ஆக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஓகேவா? இனி க்ளூ அப்ளை பண்ணி ஃப்ளாட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ ரிமைனிங் ஹாஃப் போர்ஷன் இருக்குது. அடுத்த ஜும்கா கூட நம்ம இதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் இனி அடுத்த கலர் ஸ்டிக் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிங்க் கலர் ரேப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறது மேல் பக்கத்தில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு க்ளூ வச்சுக்கலாம். எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேப் இருக்க பிளேஸ் பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அடுத்த மெத்தட் எப்படி பண்ணுங்கிறத பார்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட் ஆஃப் ராப்பிங். ஓகேவா? ஸோ இது வந்து அதே மெத்தட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம்ல, சேம் மெத்தட் பட் சிங்கிள் கலர். அதில் கேப் விட்டு பண்ணியிருப்போம். இதில் கேப் இல்லாமல் பண்ணுவோம். ஓகேவா? பட் சிங்கிளாக ரேப் பண்ணுறது. ஸோ கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. வந்து ஒரே டைமில் நம்ம வந்து ரேப் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கேப் இல்லாமல் அடுத்தடுத்து பண்ணும். ஸோ கேப் வச்சு பண்ணுறதுக்கும் கேப் இல்லாமல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா,
மேல் பக்கத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி இது ஹோல், சின்ன ஹோல் பார்த்திங்களா? ஸோ அது வழியாக நம்ம ரேப் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பண்ணுவோம். கீழே வந்து விரிஞ்சு வரும், மேலே ஒடுங்கி வருங்கிறதுனால ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு சில இடத்துல நல்லா திக்னஸாக இருக்க மாதிரி இருக்கும், சில இடத்துல திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் அதில் வராது. கேப் விட்டு பண்ணுறதுல அந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா எல்லா இடமும் நம்ம வந்து சுற்றி ஈவனாக கேப் விட்டு பண்ணுறதுனால அது வந்து ஈவனாக இருக்கிறது மாதிரி இருக்கும். பட் இது ஒரே டைமில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அது வந்து அப்படி ஃபினிஷ் பண்ண முடியாது. இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு என்ன மெத்தடு ஈஸி அப்படின்னு தோணுதோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் பிடிக்கும். லூஸ் இல்லாமல் டைட்டாக பண்ணிக்கோங்க. நூல் எலும்பி எதுவும் நிற்கக்கூடாது. நல்லா இழுத்து விட்டு நீட்டாக ரேப் பண்ணிக்கணும். நான் சொன்னது இதுதான். இப்போ வந்து பாருங்கள், என்ன இவ்வளோ இடம் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. பட் மேல் சர்க்கிள் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இனி பண்ணுறது எல்லாமே மேலே மேலே தான் வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு கட் பண்ணிக்கலாம். இன்சைடில் க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஸோ தேர்ட் மெத்தட் ஆஃப் ரேப்பிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி செகண்ட் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த செகண்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நீங்கள் வந்து சேம் அந்த எல்லோ கலரே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணாமல் அதே பிளேஸ்லேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி பண்ணோம்ல, அது வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அடுத்தது அதே எல்லோ கலர், இப்போ த்ரெட் இப்படி வருதுன்னா இந்த கேப் வழியாக அதே எல்லோ கலர் வரணும். ஓகேவா? ஸோ அப்படியும் நம்ம வந்து சேம் கலர்னால் அப்படியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 கலர்ஸ் தான் பண்ணணுமான்னு கேட்டால் நிறைய கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் ரெயின்போ மெத்தடும் ட்ரை பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கேப் வழியாக ஓகேவா வரது மாதிரி பார்த்துக்கோ. பாருங்கள், ஃபுல் சர்க்கிளும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இன்சைடில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், அவுட் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நமக்கு ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, கொஞ்சம் நிறைய சில இடத்துல கம்மியாகவும் சில இடத்துல நிறைய, இந்த இடத்துல வந்து கூஞ்சு இருக்க மாதிரி இருக்கும், அன்ரிலேஷன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது நீங்கள் சேம் கலரில் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரே மாதிரி வரும், இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து 2 மெத்தட்லேயும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ளவர் கேப் வைக்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூ.